அப்பா அப்பதான் காலைல எந்திரிச்சேன். யாரா இது காலங்காத்தாலையும் ஃபோன் பண்றது? நான் தான் சின்சனோட அப்பா பேசுறேன். நான் சின்சனை பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு அனுப்பி இருக்கேன். சம்மர் ஹாலிடேக்காக நீனே வச்சுக்கோ அவனை. ஆத்தி ஏங்க சின்சன் நம்ம வீட்டுக்கு வராங்களாம். ஆத்தி அவன் வேற வந்தானா போன வாட்டியே வீட்டுக்கு வந்து நம்ம வீடெல்லாம் அப்படியே ரணகலமா ஆக்கிட்டான். ஐயோ இந்த காரை வச்சு போயிட்டு ஒழிச்சு வைக்கணும். ஏன்னா இந்த காரை நேற்று தான் வாங்கினேன். இந்த காரை பார்த்தானா இங்கே கூட்டிட்டு போ அங்கே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருமா. டக்குன்னு இந்த காரை கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுட்டு வந்துடலாம். ஏங்க காரை வச்சுட்டு வர்ற நேரத்தில் சின்சல் வந்திருந்தாலும் அவ்வளோதான் முடிச்சு. ஆத்தி வரக்கூடாது. ஆத்தி ஏங்க இவன் வந்துட்டாங்க. காரை வச்சுட்டு வர நேரத்தை இவனால நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆத்தி ஏங்க இவன் வர சும்மானே இருக்க மாட்டானே. இங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போ நம்ம உயிரை எடுப்பானே. பீச்சுக்கா வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என் பின்னாடியே தான் வரணும். எங்கேயா ஓடி போக கூடாது. நான் இங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போன்னு சொல்லுவேன்னு சொல்லிட்டு காரை தூக்கிட்டு போயிட்டு பின்னாடி போயிட்டு ஒளிச்சு வச்சிருக்கேன். ஆத்தி ஏங்க இவனுக்கு எப்படிங்க அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு? ஓகே நம்ம பத்தியா இப்ப காரை தூக்கிட்டு பீச்சுக்கு பத்தியா போவோம். என்ன இது தகரம் தப்பாக்காரு? இந்த கார்ல வேணாம், போன் எடுத்து ஒரு கார் ஆர்டர் போடு. என்னங்க இவன் காரெல்லாம் ஆர்டர் போட சொல்றான்? வேற வழி இல்லை, ஒரு காரை பத்தியா ஆர்டர் போடுவோம். காரும் வந்துட்டு டேய் சின்சனு ஒழுங்கா என் பின்னாடியே வரணும். கார்ல வந்து உட்காரு. பீச்சுக்கு தான் கூட்டிட்டு போவேன், வேற எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். சரி சரி நீங்க கூட்டிட்டு மட்டும் போங்க, நான் போறேன். நீ இப்ப இப்படிதான் சொல்லுவ, அப்புறமேட்டு தானே விளையாட்டுலாம் எனக்கு தெரியும். டேய் உனக்கு கார் ஓட்ட தெரியுமா இல்ல ஓட்ட தெரியாதா? இல்ல என்ன சவுத்துல போயிட்டு மோதிட்டு இருக்க? எல்லாம் நீ இருக்கிற டென்ஷன்னாலதான் இப்பெல்லாம் பண்றீங்க. டேய் சின்சனே உன்னை வந்து பீச்சுக்கு தான் கூட்டிட்டு வந்துட்டேன். இங்க ஜாலியா அப்படியே நீச்சல் அடிச்சு விளையாடு. ஃபஸ்ட்டு போயிட்டு நாம பார்த்தீங்கன்னா போயிட்டு குளிப்போம். நான் குளித்தேன் 10 நாள் ஆகுதா 20 நாள் ஆகுதான்னு தெரில. டேய் சின்சனு குளிக்க வரியாடா? நீ வந்துதான் ஆகணும். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்ட பீச்சுக்கு வான்னு சொல்லிட்டு. வாடா டேய் குளிக்க வாடா. என்னது நான் குளிக்க வரணுமா? டேய் நான்லாம் வரல. நான் வேணா உனக்காக டான்ஸ் ஆடி காமிக்கிறேன். டான்ஸு நீ ஒன்றும் டான்ஸ்லாம் ஆட வேணாம். நீ டான்ஸ் ஆடுறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. நான் வேணா குளிச்சுட்டு வரேன், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கேயும் போயிடாதரா சின்சானு. நான் வேற குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரில, 10 நாள் ஆச்சா 20 நாள் ஆச்சான்னு. என் உடம்புல செம்ம கப்பு இருக்கு போல. சின்சான் என் பக்கம் கூட வரமாட்டான். சரிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா போவோம். நல்லா பார்த்தியா குளிச்சாச்சு. ஒரு 20 நாள் கழிச்சு நல்லா ஒரு செம்ம ஒரு குளியல் பீச்சில் போட்டாச்சு. ஏங்க சின்சான் எங்கங்க காணாப்பிட்டான்? இவ்வளோ நேரமாக இங்கே தான் நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன். இப்போ எங்கே காணும்? எங்க சின்சான் எங்கே இருக்கான்னு தெரில. ஏங்க அங்கே பாருங்க சின்சான் அங்கே தான் இருக்கான். ஏங்க இதுக்குள்ளார போகிறான் பாருங்க. ஆத்தி என்னடா ஏதோ இது இங்கே ஏன்டா சின்சான் வேற நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கான்? ஏங்க இது போலீஸ் ஸ்டேஷனுங்க. ஐயோயோ இங்கே எதுக்கு சின்சான் வேற கூட்டிகிட்டு வந்தான்னு தெரிலையே. ஆத்தி இருங்க சின்சான் வேற எங்கே இருக்கான்னு தெரில. உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஐயோ சின்சானே டேய் தங்கம் எங்கெல்லாம் இருக்க? ஏங்க இவன் இங்கே தான் மதியா இருக்கான். சார் போலீஸ் சார், இவன் வந்துட்டு என்ன கிட்னாப் பண்ண பார்க்குறான். டேய் வாடா டேய், இனிமே நான் உன்னை ஜெயில போட்டு பாரு இனிமே. 6 months later. ஏங்க இந்த சின்சான் பையனால நம்ம பத்தியா 6 மாசம் பத்தியா ஜெயில போட்டு வந்திருக்கேன். ஆத்தி ஏங்க இவன் பயங்கரமான ஆளதான் பத்தியா இருக்கான். சின்சான் ஒரே வாரத்தில் என்ன ஜெயிலுக்கு அனுப்பி விட்டானே. இப்போ வேற சின்சான் எங்க இருப்பான்னு தெரில. ஏங்க டக்குன்னு போயிட்டு பார்க்குறோம். இல்லை அவன் அப்பங்காரன் வந்து நம்மள குழந்தை எடுத்துருவாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தனியா போவோம். நம்ம வீட்டில் தான் சின்சான் இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ்வளோதான் என் கதை முடிஞ்சு. ஏங்க இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கு வர போகிறேன். இருங்க நம்ம பார்த்தீங்கன்னா போவோம். இவன் வர திருப்ப மாட்டானே. ஆத்தி ஏங்க ரொம்ப பயமாக இருக்குங்க. சின்சான் இல்லைன்னா அவ்வளோதான் அப்பங்காரன் வந்து நம்ம குழந்தை எடுத்துருவோம். நாம் வேற 6 மாதம் ஜெயிலில் வந்துட்டு இருந்தோம் வந்து இருக்கோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வரோம் 6 மாதம் கழிச்சு. ஸோ இப்போ வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். உள்ள போடாடே தம்பியா போடாடே போடா. ஏங்க சின்சான் தாங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் வந்துட்டியாடா? டேய் எப்படி நான் அவளை ஜெயிலுக்கு அனுப்புனதா? எப்படி ஜாலியா இருந்துட்டு 6 மாசம்? வாடி வா, உன்னை அடுத்த வீடியோவில் வச்சுக்கிறேன். இருடி இரு.